63 நாய் 63 நாய் இன்னைக்கு 63 நாயன்மார்களில் 2 ஏற்கனவே முருகநாயனார் பற்றி பார்த்துட்டோம். இப்போ இன்னும் ஒரு 2 நாயன்மார் பற்றி மட்டும் பார்ப்போம். முதலாவதாக, அதாவது இந்த 2 நாயன்மார் வந்து நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்லக்கூடிய நாயன்மார். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து சமய பணிகள் மட்டும் செய்யல, சமுதாயத்தோடு கூடிய பணிகள்னாலும் அவர்கள் மேன்மையாக இறைவனோட அடியார்களாக இருந்தார்கள். அப்படிங்கிறதுக்காக இந்த 2 நாயன்மாரை நான் முடிந்த வரையில் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய நாயன்மார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அதாவது நீரின்றி அமையாத உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நீருக்காக போராடி இறைவனுக்கு சேர்ந்த தண்ணீரிகள் நாயனார். காரணம் என்ன அப்படின்னா, நீர் அப்படிங்கிறது காலங்காலமாக வந்துட்டு இன்றைய அளவில் கூட தண்ணி அப்படின்னா வியாபாரம் ஆகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறி போயிடுச்சு. இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த தண்ணியை கூட நம்ம வந்துட்டு சுத்தப்படுத்தி குடிக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த நீரை பாதுகாக்கிறதுக்காகவே தொண்டு செய்து இறைவனுக்கு சேர்ந்த தண்ணீரிகள் நாயனார் பற்றி இந்த நேரம் ஒரு சின்ன சிந்தனை. தண்ணீரிகள் நாயனார் அப்படிங்கிறவங்க திருவாரூரில் படிக்கிறாங்க. அதாவது திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திருவாரூரில் பிறந்தாலே முக்தி அப்படிங்கிறது திருவாரூருக்கான ஒரு தனிச்சிறப்பு சைவ சமய உலகத்தில். அப்படி இந்த திருவாரூரில் பிறந்தாலே முக்தி என்று சொல்லக்கூடிய அளவில் தண்ணீரிகள் நாயனார் பிறந்த ஊரானது திருவாரூர். திருவாரூர் ஆக்சுவலாக என்னன்னா, அந்த நாயனார் வந்து பிறவிலே குருடர், கண்ணு தெரியாது. நம்ம வந்து கண்ணு தெரியாது எப்படி நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, பிறவி குருடர், 2 கண்ணுமே கிடையாது. ஆனாலும் அவருக்கு என்னென்னா, நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை வச்சு அவர் அந்த இறைவன் மீது பக்தி கொண்டு தினசரி கோயில் போகிறது. சாமி எப்படியும் கண்ணால் பார்க்க போகிறது இல்லை. நம்ம எல்லாரும் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு இமேஜினேஷன் பண்ணிப்போம்ல, சாமினா எப்படி இருப்பார். அப்படியே வந்துட்டு என்னென்னா, கண்ணு தெரியாத போது கூட சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா அந்த கோயில் போகக்கூடிய பழக்கத்தை உண்டு பண்ணி அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா தினசரி அந்த கோயில் போய் சாமியை வழிபட்டால் தான் சாப்பாடு அப்படிங்கிற அளவுக்கு அதை தன்னுடைய தினசரி கடமையாகவே வைத்திருக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் என்னென்னா, திருவாரூர் மட்டும் ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, ஓடை 5 வேலி, அவ்வளோ பெரிய கோயில் அது. அப்படிப்பட்ட கோயிலில் குளங்கள் வந்துட்டு ஆக்கிரமிக்கப்படுது. குளங்கள் வந்துட்டு அந்த நேரத்தில் சமணர்களால் அந்த கோயில் குளங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்படுது. இல்லைன்னா கோயிலோட அளவு வந்து குறுகிட்டே போகுது காலகட்டத்தில். நம்ம முன்னோர்கள் வந்துட்டு எப்போதுமே என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா செஞ்சது போல, தண்ணியை பாதுகாக்கிறதுக்கு கோயிலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அந்த ஊர் மக்களை வச்சு கோயிலை பாதுகாக்கிறது, எப்படி ஒன்று சார்ந்ததான் ஒரு கட்டமைப்பை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திருக்காங்க. அப்போ அந்த நீராதாரத்தை பாதுகாக்கணும். நம்ம போய் தண்ணியை அசுத்தம் பண்ணாதுன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ நம்மளே இருக்கோம், தண்ணியை வீணாக்காட்டோம்னா யாரும் கேட்குறாங்க, யாரும் கேட்கறது இல்லை. எவ்வளவோ விழிப்புணர்வுகள், எவ்வளோ அரசாங்கங்களும் முன்னெடுக்கிறாங்க. ஆனால் குடிநீரை எல்லாரும் அசுத்தம் பண்ணுறது யாரும் நிறுத்துறதில்லை. அதே மாதிரி வீணாக்கிறதை யாரும் நிறுத்துறதில்லை. அப்புறம் தண்ணி கிடைக்கலன்னா நம்மளே தண்ணியை வீணாக்கிட்டு தண்ணி கிடைக்கல அப்படின்னா இது எந்த விதத்துலைங்க. அப்போது நம்ம முன்னோர்கள் தண்ணியை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கோயில் பக்கத்தில் உள்ள குளம் அல்லது குளத்து பக்கத்தில் ஒரு கோயில், அந்த கோயில் அந்த தீர்த்தம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தையை சொல்லி மூட்டி தரம் தீர்த்தம். அப்போ அந்த தீர்த்தம் வந்துட்டு எந்த முக்கியம் சொல்கிறாங்கன்னா, அந்த தீர்த்தத்தில் சாமியே வந்து இறங்கி நீராட போகிறாங்க. அப்போ அந்த நம்ம வழிபடக்கூடிய சாமியை அந்த குளத்தில் நீராட போகிறாங்கன்னா, அந்த கோயில் குளத்தில் நம்ம எந்த போய் நம்ம பாதுகாக்கணும். அதாவது குளத்தை பாதுகாக்கிறது இல்லை, அந்த தண்ணியை பாதுகாக்கணும். அந்த தண்ணி தான் அன்னைக்கு ஆதாரம். அந்த மக்களுக்காக இருக்கட்டும், விவசாயத்துக்காக இருக்கட்டும், விலங்குகளுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆதாரம் வந்துட்டு இதுதான், இந்த குடிநீர் தான். அதை பாதுகாக்கணும் அப்படின்னா அசுத்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த தண்ணியை நம்மளும் குடிக்கணும், விலங்குகளும் குடிக்கணும், விவசாயத்துக்கும் பயன்படணும். அப்போ அசுத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா மழை பெய்யும் போதும் தண்ணி, இன்னைக்கு மாதிரி சுற்றி போட்டால் தண்ணி வராது. அப்போ மழை பெய்யும் போதும் தண்ணியும் போது அந்த தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்காகவும் தூய்மையாக பாதுகாக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு மிகப்பெரிய சூட்சமும்
கோயில் குளங்கள். அப்போது அப்படிப்பட்ட அந்த குளம் வந்துட்டு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நீராதாரம் அந்த இடத்த வலுப்படுத்தும். நமக்கு தெரியும், நம்ம டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் தான் பிரதானம். ஹலோ நீராதாரம் தான் பிரதானம். இதை வச்சு தான் விவசாயம். நம்ம வந்துட்டு டெல்டா பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரதான தொழில் அப்படிங்கிறது விவசாயம். அதற்கான தண்ணீர்கள் எங்கேருந்து தான் கிடைக்கும்? நம்ம குளங்கள் தான், ஆறுகள் குளங்கள் தான். அப்போது எல்லா நேரமும் ஆற்றோட தண்ணி ஓடுமான்னா கிடையாது, மழை நேரத்தில் மட்டும்தான் ஓடும். அப்போது அந்த காலத்தில் வாய்க்கால்கள் வடிகால்கள் ஏற்படுத்தப்பட்டு குளங்களுக்கு தான் தண்ணியாக வந்து சேமிக்கக்கூடியது. அப்போது பெரிய பெரிய ஏரிகள் குளங்களை வெட்டி நம்ம முன்னோர்கள் அந்த நீராதாரத்தை பாதுகாத்து வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு குளம் தான் அந்த திருவாரூர் கோயில் கமலாலயம். இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயிலோட பிரம்மாண்டத்துக்கு இணையானது அந்த கமலாலய குளம். அப்படிப்பட்ட அந்த கமலாலய குளமானது ஆக்கிரமிப்பு ஏற்பட்டு குளம் சுருங்கிக்கிட்டே வருதுன்னு அந்த தகவல் வந்துட்டு அந்த கண் தெரியாத குருடராக இருக்கக்கூடிய தண்டியடிகள் நாயனார் கவனத்துக்கு வருது. அப்போ அதை கேள்விப்பட்டு நம்ம துன்பப்படுறாரு. வேறு என்ன பண்ண முடியும்? ஒரு குருடராக இருந்து துன்பப்படுறாரு. இப்போ நம்ம பொதுவாக வந்து கண்ணு தெரிஞ்சவங்களே யாரும் என்ன பண்ணுறதில்ல. ஒரு ஆக்கிரமிப்பு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டுக்கிறது இல்லை. அப்போ கண்ணு தெரியாதவங்க ஒரு குளம்பொழி யார்தான் இருப்போம், யாரும் காதல் வாங்கவே இல்லை. இவரும் நினைக்கிறாரு அந்த குளத்தை எப்படியாச்சும் மீட்டெடுக்கணும், வழிபாட்டுக்கு மீண்டும் கொண்டு வரணும், ஆக்கிரமிப்பில் அகற்றணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னென்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கண்ணு தெரிஞ்சவங்க தான் கேலி பண்ணுறாங்க. நீ குருடன், அந்த யார் போய் அந்த ஆக்கிரமிப்பில் உள்ளவங்க போய் பேசுறது? அவங்க எப்படியும் வந்துட்டு அனாவதியாக தானே இருப்பாங்க. அப்போ யார் பேசுறது? அப்போ யாரும் பேசுறதுக்கு துணிச்சது இல்லை. அவங்க எதிர்த்து இவங்களால பேசுறதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது. இவர் இறைவனுக்கான குலம், அப்படி ஒரு மன வைராக்கியம். இது நமக்கானது இல்லை, இறைவனுக்கானது. அப்போ இறைவனுக்காக நம்ம போகிறோம். நம்ம கண்ணு தெரியறதுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம முன்னெடுக்கிற ஒரு முயற்சி. எப்போதுமே முதல்ல யார் முயற்சி பண்ணுறாங்கிறது தான். முயற்சி பண்ணால் கூட எல்லாரும் வரதுக்கு தயாராகிறாங்க. யார் அந்த ரிஸ்க் எடுக்கிறது? அப்போது இவருக்கு கண்ணு தெரியல, இருந்தாலும் என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் கூப்பிடுறாரு, தெரிஞ்சவங்களை கூப்பிடுறாரு, நண்பர்களை கூப்பிடுறாரு, உள்ராட்சத்தை கூப்பிடுறாரு, பக்தர்களை கூப்பிடுறாரு. யாரும் முன் வரல. அப்போ தண்டியடிகள் என்ன பண்ணுறாருன்னா அந்த எண்ணத்தை கைவிடலை. உடனே என்ன பண்ணுறாரு? யாரும் முன் வராட்டி இல்லை, பரவாயில்ல, நான் முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்பு எடுத்துக்கிறாரு. எதுக்கு 2 கம்பு அப்படின்னா, கோயிலுக்கு குளத்துக்க போகிறாரு, மேலே ஒரு கம்பை வந்துட்டு அடிச்சுக்கிறாரு, கீழே ஒரு கம்பு. அப்படியே பொறுமையாக கண்ணு தெரியாமல் தலையிலே கீழே போயிடுறாரு. போயிட்டு ஏன்னா தண்ணி இல்லாத காலம், ஏன்னா ஆக்கிரமிப்பு இருக்கும்போது தண்ணி எங்கே இருக்க போகுது? தண்ணி இல்லை. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கம்பை எடுத்து போயிட்டு குளத்தோட மையத்தில் ஒரு கம்பை வச்சுட்டு அதில் ஒரு கயிறு கட்டிடுறாரு. கயிறு கட்டிட்டு மம்பட்டி அந்த மண்ணுக்கு கூட எல்லாம் எடுத்துட்டு தினம் காலையில் என்ன பண்ணிடுறாரு? வெயிலுக்கு முன்னாடியே கிளம்பிடுறாரு. போயிட்டு அவரால் முடிஞ்சது அந்த மண் வெட்டியால் அந்த மண் கூடையில் அந்த மண்ணை எடுத்து போடுறது, அப்படியே பொறுமையாக மேலே ஏறி வந்து மண்ணை முன்னாடி கொட்டுறது. இப்படி முதல் நாள் செய்கிறாரு. சரி, இவன் எத்தனை கண்ணு தெரியாத எத்தனை நாள் பண்ணிட போகிறான் அது நினைப்பான் இல்லையா? கண்ணு தெரிஞ்சவனே ஒன்றும் செய்யறதில்லை, கண்ணு தெரியாத எல்லாத்த பண்ணிட போகிறான் அப்படின்னு ஒரு அலட்சியம். இவரால் அந்த இறைவன் மேலே உள்ள பக்தியினாலையும் அந்த தன்னுடைய சமய சமுதாய பணி மேலே உள்ள ஈடுபாட்டாலையும் அந்த முயற்சியை கைவிடலை. தொடர்ந்து அந்த மண்வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு மண்கூடையில் எடுத்துகிட்டு வந்து மேலே கொட்டாரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 நாள், 1 வாரம் ஆச்சுன்னா என்ன வரும்? குளம் ஓரளவு சுத்தமாகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கண்ணு தெரியாதவனே இவ்வளோ பண்ணுறான், அப்போ கண்ணு தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணணும்? அப்போ அந்த பொறுப்புணர்வு, சரி ஒரு கண்ணு தெரியாதவன் இவ்வளோ பண்ணுறான், அப்போ கை கால் நல்லா இருக்குது, கண்ணு தெரியுது, நம்ம அவனுக்கு கூட இல்லைன்னா நம்ம எப்படி? அது ஒரு நமக்கே ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துடும் இல்லையா? அப்போ அந்த காழ்ப்புணர்ச்சி வரவும் ஒவ்வொருத்தவங்களாக ஒன்று சேர்றாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்கிரமிப்பு உள்ளவங்க கோபம் வந்துச்சு. அதாவது நம்ம இடத்துக்கே வேலைச்சிடும் போல இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சண்டைக்கு வராங்க. இவர்கிட்ட கம்பெல்லாம் வாங்கி தூக்கி போட்டுட்டு குடிக்கி போட்டு எப்போதும் அப்படி தான் நடக்கும். அப்போ அந்த கம்பெல்லாம் தூக்கி குடிக்கி போட்டுட்டு மண்ணெல்லாம் தூக்கி போட்டு, நீனே கண்ணு தெரியாதவன், என்ன நீ வந்து என்னத்த பெருசாக நீ வந்துட்டு குளத்தை சுத்தம் பண்ணுறது, உன்னை விட மாட்டோம் அப்படின்னு சண்டைக்கு வராங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த நாயன்மாருக்கு அழுது தாங்க முடியுது. என்ன மிரட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க.
பயமுறுத்துறாங்க. இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறவங்க மிரட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணல, எதுக்கும் துணிஞ்சு அந்த பயத்துக்கெல்லாம் ஈடுபடுத்தல. இறைவனில் உள்ள முழு நம்பிக்கையோட அந்த ஆக்கிரமிப்பிலேருந்து அந்த குளத்தை மீட்டெடுக்கணுங்கிற முயற்சியில் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து முயற்சி மேற்கொள்றாரு. ஆனால் இப்போ நிகழ்வு பண்ணுறாங்க எப்படின்னா, சமணர்கள் வந்துட்டு உயிர் கொள்கை அப்படிங்கிறது கூடாதுங்கிறவங்க. அப்போ சொல்கிறாங்க அவர்கிட்ட, நீ ஒரு வந்துட்டு மண்ணால் மண்வெட்டியால் நீ குளத்தை வெட்டும் போது அதில் புழு பூச்சிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் செத்துடாதா அப்படிங்கும்போது அது ஒரு உயிர் கொலை ஆகாதா, இதை போய் நீ செய்யலாமா, இதை செஞ்சீங்கன்னா எத்தனை உயிர்கள் உன்னால் புழு பூச்சிகள் மீன்கள்லாம் வந்து சாகும், அப்போ நீ இதெல்லாம் செய்யாத அப்படின்னு அறிவுரை சொல்கிறார். இவர் அதுக்கெல்லாம் ஏன்னா இறைவனுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த உழவாரப்பணி வந்துட்டு கொலையாகாது, அது இறைவனுக்கான தொண்டாக தான் பார்க்கணும். எப்போதுமே நம்ம சுயநலத்துக்காக பண்ணும்போது தான் அது வந்துட்டு பாவ புண்ணியத்துக்கு உட்பட்டது. இறைவனுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் யார் ஒருவர் பணி செய்கிறாரோ அங்கே வந்துட்டு அங்கே உள்ள அந்த நல்லதோ கெட்டதோ இறைவனுக்கானது. அங்கே வந்துட்டு உயிர் கொலையாக ஆகாது. எப்படி நம்ம ஒரு போரில் வந்துட்டு உயிரை கொள்வது தர்மம் ஆகுதோ அது போல உழவாரத்தில் இது உயிர் கொலை அப்படிங்கிறதாகாது. அதை எடுத்து சொல்றாரு. இவங்க கேட்க தயாராக இல்லை. பேச்சு வந்துட்டு தொடர்ந்து வாக்குவாதம் ஆகுது. வாக்குவாதம் பேச்சு மட்டும் இல்லையா, சண்டை. ஐயோ, நீ தான் சாமி இருக்குங்கிறீங்கள, அந்த சாமியை வந்துட்டு உனக்கு கண்ணை கொடுக்க வேண்டியதானே, நீ இவ்வளோ சாமியை நம்புறேங்கிற, சாமிக்காக வந்து செய்கிறேங்கிற, அப்போ வந்து நீ இறைவன் உனக்கு சாமிக்கு உண்மையிலேயே சக்தி இருந்துச்சுன்னா உனக்கு கண்ணை கொடுக்கட்டும், அப்புறம் நான் நம்புறேன், நீ என்ன சொல்லி கேட்குறேன்னு கடைசியில் இப்படி வந்துடுறாங்க. எனக்கு பக்தி இருக்கு, நான் சாமியை நம்புகிறேன், சாமி இருக்காருன்னு நம்புறேன், நான் சொல்லுவேன் நான் புண்ணியம் இருக்காரு. வாக்குவாதம் போது என்ன அர்த்தமே இல்லாமல் தான் சண்டை வரும். அப்போ வந்துட்டு அந்த வாக்குவாதம் பண்ணும்போது இது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உன் சாமிக்கு உண்மையிலே சக்தி இருந்தால் கண்ணை கொடுத்து நான் நம்புகிறேன், அப்போ நான் காலி பண்ணிட்டு போகிறேன். இது கடைசி. இப்போ இவர் கண்ணு தெரியாதவர், ஆனால் பெரிய பலம் பெரிய பின்னணி கிடையாது அந்த, ஆனால் ஆக்கிரமிப்பு இல்லாமல் பெரிய பலம் உள்ளவங்க. அப்போ அவங்க வந்து ஒரு குளத்தை மீட்டெடுக்கணும். அப்போ நடுநிலையான ஒருத்தர் இருந்தால் தானே அந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஒரு நடுவர் இருந்தால் தான் இங்கே வந்து சரியான முறையில் அந்த நியாயப்படி அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்குவாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, சாமியை விடலை. இவர் போய் நேராக அழுதுட்டு குழம்பி சாமிகிட்ட வேண்டிட்டு இது மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு கண்ணு இருந்தால் நான் அந்த கண்ணை அந்த இறைவை கொடுத்தாருன்னா நான் நம்பிட்டு காலி பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சாமிகிட்ட முறையிடுறாரு. முறையிட்டு மயங்கி விழுந்துடுறாரு. திரும்ப அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு வந்து இருக்கிறாரு. இறைவன் அவருடைய கனவுல வந்து சொல்கிறார், கவலைப்படாத, நாளைக்கு இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணி வைக்கிறேன். அதோடு மட்டும் இல்லை, இவர் கனவுல வந்த அதே இறைவன் சாட்சியை நடுவராக தீர்ப்பு சொல்லணும் இல்லையா, அந்த மன்னனோட கனவுலே போய் சொல்கிறார், இப்போ இது மாதிரி ஒரு பஞ்சாயத்து, நாளைக்கு அந்த பஞ்சாயத்து நீ தான் தீர்ப்பு சொல்லணும், குளத்தை வந்துட்டு காலி பண்ண மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த காலி பண்ணாத தான் இவர் கண்ணை நான் கொடுத்துட்றேன், கண்ணை கொடுத்தாலும் அவங்க வந்து காலி பண்ணி போயிட மாட்டாங்க. அப்போ நீ தான் என்ன பண்ணணும், ஒரு மன்னனாக இருந்து அந்த இடத்துல நீதியை நிலைநாட்டணும், சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வைக்கணும். அப்போ தான் கோயிலோட சொன்ன வார்த்தைக்கு வந்து அங்கே பொருள் இருக்கும். எடுத்து சொல்கிறாரு. அடுத்த நாள் வராங்க, மன்னனே வந்துடுறாரு. மன்னனே வந்தால் இவங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் ஷாக் ஆகிடுறாரு. அப்போ என்னன்னா இவர் என்ன பண்ணுறாரு, பத்திரிகைனா வழக்கம் போல் போய் அந்த கமலாலய குளத்துல ஒழுகிறாரு. இறைவனை வேண்டுறாரு, தனக்கு கண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அவருக்கு இறைவனுக்கு பேரொரு கருமையான கண்ணு வந்துடுது. கண்ணு வந்ததுக்கப்புறம் இந்த சமணர்கள்ட்ட மன்னன் நடுநிலையாக வந்து இந்த தீர்ப்பு கொடுத்து அந்த ஆக்கிரமிப்பை மீட்டு மீண்டும் அந்த கமலாலய குளத்தை வழிபாட்டை கொண்டு வர. இது எதுக்கு இந்த நாயமார் நாங்கள் வரலாறு சிந்திக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு பல ஆலயங்களோட குளங்கள் வந்துட்டு ஆக்கிரமிப்பில் இருக்குது. நம்ம இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்துலேருந்து கோயில்களும் கோயில் குளங்களும் ஆக்கிரமிப்பினால அழிந்து வருது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்ம தண்ணீரியல் நாயனார் அளவுக்கு நம்ம பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் இருக்கிற குளத்தை சுத்தமாக வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் வேண்டாம். இருக்கக்கூடிய குளங்களில் நம்ம அசுத்தம் பண்ணாமல் இருந்தாலும் குளத்தை பாதுகாத்துடலாம், தண்ணியை பாதுகாத்துடலாம். ஏன்னா நம்ம ஒன்றும் புதுசாக செய்ய வேண்டாம். இருக்கிறத நம்ம பாதுகாக்கிறதுக்கு முதல் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது, நம்ம அசுத்தம் பண்ணாமல் இருக்கணும். நம்ம ஒன்றும் சுத்தம் பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும்
பெரிய தொண்டெல்லாம் செய்யவில்லை. நம்மளால குப்பை ஆகாமல் நம்ம போயிட்டு சாப்பிட்டு பொருளை தூக்கி குப்பை அந்த குளத்துல போடாமல், ஆற்றுல போடாமல், வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் கொண்டு போய் ஆற்றுல தூக்கி விட்டுறாங்க, பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் தூக்கி விட்டுறாங்க. இப்படி இருந்தாலே இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டாக இருக்கும். இந்த மனித குலத்திற்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நாயக்கர் வரலாறு மூலமாக நான் இந்த சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு இந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் வணங்கி இன்னும் ஒரு நாயனார் மட்டும் நம்ம சொல்லிடுவோம். அதாவது கணப்புள்ள நாயனார். இவருடைய தொண்டு அப்படிங்கிறது என்னென்னா, இவர் வந்து ஒரு பெரிய செல்வந்தர் பிறவியிலேயே. இவரோட தொண்டு அப்படிங்கிறது எப்படின்னா, கோயில் அப்படின்னா பல கோயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கேற்றத்துக்கு ஆள் இல்லை. தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுங்கிறது எல்லா வழிபாட்டுமே மிக உயர்வானது. நம்ம வந்துட்டு எத்தனை தீபங்கிறதுலாம் நீ கணக்கு வந்துச்சு ஒவ்வொரு பரிகாரத்துக்கும். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு கோயில் இருட்டில் இருக்காமல் இருக்கணும். ஏன் நமக்கு தீப வழிபாடு அப்படின்னா, இன்றைக்கி கரண்ட் இருக்குது, அன்றைக்கி கரண்ட் இல்லை. அப்போ கரண்ட் இல்லாததால சாமியை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு தீபம் தொண்டுங்கிறது மிக உயர்ந்தது. எப்போதுமே இருட்டை நீக்கக்கூடியது. உள்ளத்து இருளையாக இருக்கட்டும், இல்லை அகத்து இருளாக இருக்கட்டும், இல்லை புறத்து இருளாக இருக்கட்டும், நம்மகிட்ட விளக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி எடுத்து தான் இருக்குது, தீப வழிபாட்டுக்கு உண்டு. அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த தீப வழிபாட்டுக்கு வந்துட்டு நம்ம மன்னர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய நிலத்து வாழ்க்கையாளர்களாக இருக்கட்டும், அல்லது பெரிய பெரிய அறங்காவலர்களாக இருக்கட்டும், பெரிய ஆன்மீக பெரியவர்களாக இருக்கட்டும், நிறைய அந்த தீபத்தொண்டுக்காகவே ஆடு மாடு இடம் தானங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த தீபத்தொண்டுக்காகவே கொடுத்துருக்கிற வரலாறு நம்ம கல்வெட்டில் இன்றைக்கும் நிறைய பார்க்க முடியுது. ஏன்னா எப்படியாச்சும் ஆடு வச்சாச்சும் ஆட்டுப்பால் மாட்டுப்பால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நெய் எண்ணெய் அதோட கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சாச்சும் என்ன பண்ணணும், அவன் வந்து தெய்வ கோயில் வந்து இருட்டில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல விதத்தில் அந்த நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நிலங்களையும் கால்நடைகளும் கொடுத்து அந்த வருமானத்தின் மூலமாக அந்த தீபத்தொண்டு செய்ய சொல்லி கல்வெட்டுகள்லேயே பதிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படிப்பட்ட தொண்டு இந்த தீபத்தொண்டு. அப்போ அப்படி அந்த தீபத்தொண்டுக்காகவே வாழ்ந்ததை நல்லா சொல்லலாங்க. அவர் என்ன பண்ணுறது, இந்த கோயிலில் விளக்கேற்றதுல அவரோட தொண்டு. இன்றைக்கி இந்த இடம் வந்துட்டு இத்தனை இத்தனை லைட் இருக்குது, அதனால நமக்கு பிரைட்டாக இருக்குது. ஒரு லைட்டுமே இல்லைன்னா என்ன இருக்குது, இவ்வளோ பெரிய இடமும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போ அப்படி தான் கோயில் அவ்வளோ பெரிய கோயில் கட்டி வச்சா கூட அந்த இருட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி தான் சாமி வழிபாடு பண்ணுறது. அப்போது அந்த காலத்தில் எவ்வளோ தீபம் ஏற்ற வேண்டியிருக்கு பெரிய பெரிய கோயில்களில். அப்போ தீபம் ஏற்றுவார். ஒரு இடத்துலேருந்து பொருளை எடுத்துகிட்டே இருக்கோம்னா வேறு இடத்துலேருந்து ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து காலியாகாமல் இருக்கும். இவர் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. நாளுக்கு நாள் தேவை அதிகமாகிட்டே இருக்குது, தீபம் அதிகம் போடுறாரு, தன்னிட்ட இருக்கிற பொருள்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. எப்போது இறைவன் யாரை சோதிப்பாருன்னா, யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்க தான் சோதிப்பார். போகிறப்ப கூட உள்ளவங்கன்னா இறைவன் சோதிக்க மாட்டார். இறைவன் ஒருத்தருக்கு சோதனை கொடுக்குறாரு அப்படின்னா உண்மையிலேயே அவர் தன்னுடைய பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் சோதனை கொடுப்பார். உதாரணத்துக்கு ஐஏஎஸ் ஆகணும்னா யார் ஆக முடியும்? படிக்கிற எல்லாரும் ஐஏஎஸ் ஆக முடியுமா? எல்லாரும் ஐபிஎஸ் ஆக முடியுமா? அப்போ யார் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங் போக முடியும்? அதிக சம்பளம் ஆகணும், இல்லை அதிக உயரத்தை அடையணும்னு நினைக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக ரிஸ்க் எடுப்பாங்க. அப்போ அப்படியே ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் யாராக இருக்காங்க, இறைவன் பக்கத்தில் உள்ளவங்களாக இருப்பாங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஐஏஎஸ் ஆகணும்னா ஐஏஎஸ் இந்த மாவட்டத்தையே கட்டி ஆளக்கூடிய முதல் குடிமகனாக இருக்காங்க. அப்போ இத்தனை பேருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு சோதனையான இந்த தேர்வுகளை கடந்து வந்தவங்களாக இருக்க முடியும். அப்போ எல்லாரும் மாதிரி இருக்கிறவங்களால ஒரு உயர்த்தை அடைய முடியாது. அதே மாதிரி தான் இறைவனோட அருள் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அவரோட சோதனைக்கும் நம்ம ஆட்பட்டு தான் ஆகணும். அதுதான் தவிர்க்க முடியாத இது. அந்த வகையில் வந்துட்டு இறைவன் சோதிக்க ஆரம்பிக்கிறார். அவர்கிட்ட உள்ள பொருள்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இவர் தீபத்தொண்டை உருளாரான்னு பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணார், அதை உருளா மாதிரி இல்லை, நாளுக்கு நாள் இருக்கிற பொருள்கள்லாம் வித்தாச்சு என்ன பண்ணுறாரு, அந்த தீபத்தொண்டை தொடர்ந்துகிட்டே வர்றாரு. இவர் நாளுக்கு நாள் என்ன பண்ணுறாரு, சாமி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் குறைக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக்குறாரு. கஷ்டம்லாம் உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் இல்லையா? டெஸ்ட்டு உடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே டேரெக்டாக ஐஏஎஸ் எழுதணும், 1ஆம் கிளாஸ் வந்து படிச்சு டிகிரி முடிக்கணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெஸ்ட் அதிகமாகிற மாதிரி இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஃபஸ்ட்டு நகையை விற்கிறாரு, இடத்த விற்கிறாரு, வீட்டை விற்கிறாரு, ஒன்று ஒன்றா விற்றுக்கிட்டே வர்றாரு. இப்போ என்ன ஆகும், ஒரு நல்லா வாழ்ந்த மனுஷன் அந்த ஊரில், பெரிய செல்வந்தர், எல்லாராலும் மிக பெருசாக பேசப்பட்டவர். அந்த ஊரில் இருக்கிற பொருள்கள்லாம் இழந்துட்டு அந்த ஊரில் இருந்தால் அவரோட நிலைமை எப்படி இருக்கும், அவமானமாக இருக்கும் இல்லையா? நம்ம நல்லா வாழ்ந்த இடத்துல தலை முடிஞ்சு
தொண்டை விடலை. அங்கே எந்த கோயில் இருக்கோ அங்கே விளக்கு போட ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி என்ன பண்ணுறாரு, விளக்கு போட ஆரம்பிக்கிறார். விளக்கு போடுறதுக்கு வருமானம் வேணுமே, நெய் வாங்குறதோ எண்ணெய் வாங்குறதோ. அப்போ என்ன பண்ணுறாருன்னா புல் வெட்டுறாரு. புல்லை வெட்டிட்டு கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, அந்த பசும்புல்லை வெட்டி வெட்டி கொண்டு போய் அங்கங்கே கடைகளில் வீடுகளில் மாடு யார் வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட விற்று அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு என்ன பண்ணுறாருன்னா அந்த தீபத்தொண்டு தொடர்றாரு. இப்போ என்னென்னா அடுத்த கட்ட டெஸ்ட்டு சாமி வைக்கிறார். சரி விட்டா புல்லு வைத்தியாச்சும் வந்து தொண்டு தொடர்ந்துகிட்டே இருக்கிறார். அதுக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கணும்ல. சாமி என்ன பண்ணுறாரு, அந்த புல் ஒரு நாள் வந்து விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு ஆகலை. அப்போ வாங்கிறதுக்கு ஆகலைன்னா அன்றைக்கி பணம் இல்லை, நெய்யோ எண்ணெயோ வாங்குறது. அப்போ இவருக்கு எடுத்துட்டு வருத்தம் தாங்க முடியல. ஆகா இன்னைக்கு வந்துட்டு எப்படா விளக்கேற்றது. சரி நம்ம பொதுவாக என்ன நடக்கும், ஒரு விரவு கிட்டே இருந்துச்சுன்னா கூட என்ன பண்ணலாம், கொளுத்து விட்டு அது கொஞ்சம் நேரம் எரி. அந்த அளவுக்கு நமக்கு அறிவு வேலை செய்யும் இல்லையா. இவர் பொதுவாகவே நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முரண்பட்டவர். இயற்கையான உள்ள வாழ்வியல் முறைக்கு முரண்பட்டவர்கள் தான் அடியார்கள். இதெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறது கூட நம்மளால் கற்பனை பண்ண முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தான் நாயன்மார்களோட அந்த தொண்டு. இப்போ என்ன பண்ணுறாரா, அந்த எடுத்துகிட்டு வந்த புல்லாம் இருக்குல்ல, புல்லை போட்டு கொளுத்தி விடுறாரு. எப்படியோ ஒன்று என் சாமி வந்துட்டு இருட்டில் இருக்கக்கூடாது, நான் வணங்கக்கூடிய அந்த ஈசன் வந்துட்டு இருட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கமே தவிர அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ கையில் உள்ளது என்னதான் இருக்குது, புல்லு தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விரவு கிட்ட இருந்துச்சு. இவர் வந்து விரவை வெட்டி விட்டால் கூட அது விடிய விடிய எடுத்துட்டு உட்காந்து ஒன்று ஒன்றா வச்சேன். இவர்கிட்ட இருக்கிறது புல். அந்த புல் எவ்வளோ நேரம் தான் எரியும், ஏற்றுறாரு, ஏற்றின கொஞ்சம் நேரத்தை எடுத்து சாம்பலாயிடும். இவருக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, தன்னுடைய இறைவன் இருட்டில் இருக்கிறார். அவரால் துக்கம் தாங்க முடியல. ஐயோ நான் வணங்கக்கூடிய ஈசன் வந்துட்டு இருட்டில் இருக்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன். இருந்த புல்லு எரிஞ்சு போச்சு. இப்போது அங்கே தான் நாயன்மார் முரண்படுறாரு. இப்போ நம்ம என்ன நினைக்கணும், சரி ஏற்கனவே இருந்தது விடாம எரிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு கிளம்பு வீட்டுக்கு, அவ்வளோதான் நம்ம நினைக்கணும். அவரோட சிந்தனை அது இல்லை. ஆகா இதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகிடுங்க. அப்போது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாதிரி டிராஃபிக் இருக்க மாட்டாங்க, பெரிய கொண்டை போட்டிருப்பாங்க. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நீண்ட கூந்தலாக இருக்கும். அப்போது அவர் தலையில் எண்ணெய் தேய்ச்சிருப்பாரு இல்லையா. ஆகா நம்மகிட்ட இருக்கவே இருக்க முடியை போட்டு கொளுத்துவோம். அது எவ்வளோ நேரம் இது யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வந்து தலைமுடியை போய் கொளுத்திக்க முடியுமா, அது எவ்வளோ நேரம் எரியும். நம்ம சாதாரண நெருப்பிட்டு கொண்டு பொசுக்கிடும் டக்குன்னு. ஆனால் நாயன்மார்கள் பாருங்க, அந்த ஒரு சிந்தனை அடிப்படை சிந்தனை கூட அவங்களுக்கு கிடைக்கும். ஏன் இறைவன் இருட்டில் இருக்கிறார், அவ்வளோதான். ஏன் இறைவன் இருட்டில் இருக்கக்கூடாது. அப்போது முடியை போட்டு கொளுத்துறாரு. அப்போ என்ன பண்ணுற சாமி, இதுக்கு மேலே இவனை விட்டாங்க வந்து இதுக்கு மேலே சோதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இறைவன் காட்சி கொண்டு அவரையும் தன்னுடைய அதிகாரம் ஒருவராக இணைத்து கொண்டுள்ளார். இந்த வரலாறு நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்சது தீபம் போடுறோமோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா எங்கேயாச்சும் தீபம் இப்போ ஒரு சாமிக்கே வந்து ஒரு 10 தீபம் எரிக்குதுன்னு வச்சுங்க. அந்த ஒரு சாமிக்கு தான் 10 தீபம் எரியும். தீபமே எரியாத எத்தனை சங்கதி இருக்கும். நம்ம குறைஞ்சபட்சம் என்ன பண்ணலாம், காசு போட்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்ற தேவையில்லை. குறைஞ்சபட்சம் இருக்கிற சன்னதியில் இந்த இருக்கிற விளக்கே ஒரு எண்ணெய் விளக்கேற்ற போயிடுச்சு என்ன பண்ணுறாங்க வைக்கலாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பல பேருக்கும் அவங்களுக்கு என்ன சிந்தனை அப்படின்னா, ஏதோ ஒரு சாமி, இந்த சாமி அருள் கொடுக்கணும்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த ஒரு சாமி ஒரு சன்னதியிலே போய் உட்காந்துருக்காங்க. அப்படி இல்லாமல் தீபம் ஏற்றணும், தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நமக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னா பலனை தான் எதிர்பார்த்து சாமி கும்பிட்றோமே தவிர ஒரு இந்த மாதிரியான நாயன்மார்களோட வரலாறு நம்ம சிரித்தோம் அப்படின்னா எல்லா சன்னதியிலையும் அதே சாமி தான் இருக்காரு, எல்லா சன்னதியிலும் உள்ள சாமிக்கும் அதே சக்தி தான் இருக்குது, எல்லா சன்னதியிலும் உள்ள சாமியும் நமக்கு தேவையான அனுகிரகம் செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அது எப்போ வரும் அப்படின்னா, அந்தந்த சாமிக்கும் நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லை அந்த சன்னதி இருட்டாக இல்லாத போது நீங்கள் அந்த ஒரு சிந்தனை வந்துடுச்சு அப்படின்னா கோயிலுக்கு போகிறதுக்கான முழு பலன் வந்துட்டு இறைவன் நமக்கு அருள்வார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பக்தி எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதாச்சும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு கொடு. சாமிகிட்ட வந்துட்டு என்ன பண்ணுறோம், இது வேற தான் பேசுகிறோம்.
நான் உனக்கு இத்தனை தெய்வம் போடுறேன், எனக்கு இதை பண்ணிவிடு, நான் உனக்கு இந்த விஷயம் பண்ணுறேன், எனக்கு இதை பண்ணிவிடு, நான் இந்த காலத்தில் இத்தனை மணிக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு இது பண்ணிவிடு. அப்படி போகிறது நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லி தரல. இறைவன் அங்கே இருக்கிறார். எனக்கு அதில் சுரேகுமார் ஐயா சொன்ன மாதிரி நம்ம யாரை பக்கத்தில் வச்சுக்கணும், சாமி நீ கூட இரு, அவ்வளோதான் நம்ம வேண்ட வேண்டியது. அதை விட்டுட்டு நான் இத்தனை விளக்கு போடுறேன், இன்னைக்கு இடத்துல போடுறேன், இத்தனை மணிக்கெல்லாம் நான் வந்துட்டேன், சாமிகிட்ட போய் அட்வான்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஆஹா 4 இன்னைக்கு இந்த சாமிகிட்ட போனால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும். ஐயோ 4:05 ஆயிடுது, 6:05 ஆயிடுச்சு, அப்போ இன்னைக்கு இந்த பலன் கிடைக்காது. இன்னைக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் கூட்டம் அலமோதும். அடுத்த 5வது நிமிஷம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கோயிலுக்கு ஒரு ஆள் இருக்காது சாமிக்குள்ள. ஏன்னா அந்த 6:05 மேலே சாமி நமக்கு எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்ட பக்தி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூலத்தனமான பக்தி தான் வச்சுருக்கோம். அப்படி இல்லாமல் நம்ம நாயன்மார்களை புரிஞ்சு வழிபாடு செய்தோமானால் நமக்கு தேவையான அத்தனை அனுகிரகத்தையும் எந்த ஒரு சின்ன கோயிலில் உள்ள இறைவனும் கொடுப்பார், பெரிய கோயிலில் உள்ள இறைவனும் கொடுப்பார். சின்ன கோயிலில் சின்ன சன்னதியில் உள்ள சாமிக்கும் அதே சக்தி தான், பெரிய பெரிய கோயிலில் உள்ள பெரிய சாமிக்கும் அதே சக்தி தான். எவ்வளோ பெரிய பெரிய சேத்திரங்கள் சொன்னாலும் கூட, எத்தனை தலங்கள் சொன்னால் கூட அதில் உள்ள ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அதே சக்தி தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம அத்தனை பேருக்கு வரணும். அதற்கு இது போன்ற நாயன்மார்களை நம்ம பொதுவான நோக்கத்தோடு சிந்திக்கலாமே தவிர ஒரு அவங்க நமக்கு அதெல்லாம் அப்படிங்கிற தொண்டெல்லாம் செஞ்சு நமக்கு இறைவன் உணர்த்தி இருக்கிறாரு. அப்போ இறைவன்கிட்ட நம்ம இதெல்லாம் நம்ம முன்னுதாரணமாக இருக்கணும் தவிர அப்படி எடுத்து நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு இறைவன் எல்லா கோயில்களிலும் இருக்கக்கூடிய இறைவன், எல்லா சன்னதிகளிலும் இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு பரிபூர்ணமாக அவர்களை தருவார் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இன்றைய தலைப்பு ஒரே சொற்பொழிவு சின்னதாக மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நேரம் கருதி அடுத்த பட்டிமன்றங்கள் பக்தி இன்னிசை இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு இன்றைய தினம் வந்துட்டு ஒரு சின்ன சொற்பொழிவு முதல் முறையாக பேசணும்னு சொல்லி ஆசை. அதனால் உங்கள் முன்னாடி பேசுகிறேன். தவறு இருந்தால் பெரியவர்கள்லாம் வந்துருக்குங்க, மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணுறேன். அதாவது இன்றைய தலைப்பு வந்துட்டு விஜயதசமியும் வீர வரலாறும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு எவ்வளோ கொஞ்ச நேரத்தில் முடிக்க முடியுமோ முடிச்சிடுறேன். நம்ம வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்து தர்மத்தில் விஜயதசமிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான நாள். ஏன்னா அம்பாள் வந்துட்டு 9 நாட்கள் விரதம் இருந்து போர் செய்து வெற்றி பெற்ற நாள் தான் வந்துட்டு அந்த விஜயதசமியை நம்ம கொண்டாடுறோம். அதுவும் இன்னைக்கு அந்த விஜயதசமி நாள் இது இறைவனோட அருளா அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னொரு விதத்துலையும் விஜயதசமி வந்துட்டு நம்ம இந்த தேசத்திற்கு அதுவும் இந்த நாள் வந்து மிக முக்கியமான நாள். என்னன்னா எப்படி அம்பாள் வந்துட்டு விரதம் இருந்து விஜயதசமியில் எதிரிகளை அழித்து அந்த வெற்றி பெற்றார்களோ அதே போல வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களும் இந்த விஜயதசமி நன்னாளில் தான் அந்த பெரிய போரிட்டு வெற்றி பெற்றார்கள். அதை நம்ம சிந்திக்கக்கூடிய மிக உயரிய தருணம் இது. காரணம் என்னன்னா சுதந்திர போராட்டம் அப்படின்னாலே நம்ம வந்து வட திசையில் உள்ளவர்கள் தான் நம்ம நிறைய பாடத்தில் படிச்சிருக்கோம். நம்ம தமிழகத்திலேருந்து எத்தனையோ பேர்கள் வந்துட்டு எவ்வளோ தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம படிக்க தவறுகிறோம். அதில் ஒரு சில பேர் வந்துட்டு இன்றைக்கும் பாடத்திட்டங்கள்லையும் வரலாறுகளிலும் இருக்கிறது. அதில் குறிப்பிடத்தக்கவர் இந்தியாவிலேயே முதலாக போரிட்டு ஆங்கிலேய படையை எடுத்து போரிட்டு வெற்றி பெற்ற முதல் பெண் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியார். ஏன்னா நம்ம வந்து ஜான்சி ராணி அவர்களை தான் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு முன்னாடியே 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கில படையை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றவர் நமது வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி ஒரு சிறு விஷயம் மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்களுடைய ராமநாதபுரம் சமஸ்தானம் மன்னர் செல்வமுத்து விஜய ரகுநாத சேதுபதி அவர்களுக்கும் சக்கந்தி முத்தாதாவுக்கும் ஒரே மகளாக பிறக்கிறாங்க. இவங்க வந்துட்டு வேற பெண் முதல் பெண் தான்.
முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அரச வாரிசில் வந்துட்டு ஆண்மகனில் தான் வந்துட்டு மன்னராக ஆக்கக்கூடிய அந்த வழக்கம். இவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லை. அதனால் பிறந்தது முதலே என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அந்த வேலுநாச்சியார் அவர்களை இப்போ ஒரு ஆணை போல போர்படை பயிற்சியெல்லாம் கொடுத்து வீரத்தில் சிறந்தவராக வளர்த்து வராங்க. கல்வி கேள்வி எல்லாத்துலேயும் ஞானத்திலையும் மிகச்சிறந்தவராக பிறந்தது முதலே விளங்கி வருகிறார் அந்த வீரமுடை வேலுநாச்சியார் அவர்கள். அவர்களுக்கு 16 வயது ஆகும் பொழுது 1746ஆம் ஆண்டு சிவகங்கை சீமையில் மன்னர் முத்துவடுகநாதன் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அதாவது 16 வயசுல அவங்களுக்கு அந்த ஏன்னா நம்ம முற்காலத்தில் வந்து திருமணம்ன்றது சின்ன வயசுலேயே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வகையில் 16 வயசுல திருமணம் நடக்குது. இதில் வந்துட்டு என்னென்னா சிவகங்கை சீமை வந்துட்டு மிக செல்வ செழிப்போடு இருந்தது. சிவகங்கை சீமை மட்டும் இல்லை, தமிழகம் தென்னிந்தியா முழுவதுமே பார்த்திங்கன்னா மொத்த பாரத தேசமும் செழுமையாக இருந்த காலமும் உண்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம தென் திசையில் தமிழகம் வந்துட்டு மிக மிக செல்வ வளம் சிறந்த ஒரு நாடாக அந்த காலத்தில் இந்த காலமாக இருக்குது. அந்த வகையில் சிவகங்கை சீமை வந்து ரொம்ப ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்திருக்கு. பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் அவங்க கேட்குறாங்க வரி விதிக்கணும்னு நினைக்கிறாங்க. வரி விதிக்கிறதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டாங்க முத்துவடுகனால. அப்போ சூழ்ச்சி பண்ணுறாங்க, இவர் வந்து வரி கட்ட மாட்டாரு. இந்த நாட்டை வந்து ஆக்கிரமிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆற்காடு நவாபாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திடீர் தாக்குதல், அவங்க மேலே திடீர் தாக்குதல் நடத்துகிறாங்க. கோயிலுக்கு போகிற இடத்துல திடீர் தாக்குதல் நடத்துகிறாங்க. கொஞ்சம் கூட அந்த போரை எதிர்பார்க்காத அந்த முத்துவடுகனால போரில் வீரம் மரணம் அடைகிறார். அதாவது ஒரு காலத்தில் வந்துட்டு எத்திக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தர்மம்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ போர்னா இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தான், இப்போ சண்டைன்னா இப்படி தான் மக்களுக்கு நடக்கணும். ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தர ஒரு நேருக்கு நேர்லாம் மோதணும், பொறுமுதுகு ஓடுறது கூட நம்மளோட பழக்க முடியாது. நம்ம வரலாறு படிச்சிருக்கோம். மார்புல வேர் குத்துனுச்சா இல்லை முதுகில் வீர் குத்துனுச்சா, தன்னுடைய மகன் வந்து வீர மரணம் அடைஞ்சானா, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கறதா வரலாறு பார்க்குறோம். அப்படின்னா நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த முத்துவடுகனால சூழ்ச்சியினால் திடீர் தாக்குதலுக்கு வீர மரணம் அடைகிறார். இதை கேள்விப்பட்ட வீரமுடை வேலுநாச்சியார் அவர்கள் அந்த காலத்தில் வந்து உடற்கட்டை ஏறுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. கணவன் இருந்தாங்கன்னா மனைவி வந்து என்ன பண்ணணும், உடனடியாக அவங்களோட சேர்ந்து உடற்கட்டை ஏறணும் அப்படிங்கிற வழக்கம் இருந்துச்சு. ஆனால் அதற்கு முரண்பாடாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரை வளர்த்த பெற்றோர்கள் பெண்ணாக மட்டுமல்லாமல் வீரத்தையும் சொல்லி வளர்ந்ததுனால தன்னை இந்த கதிக்கு ஆளாக்கிய அந்த அந்நிய படைகளுக்கு துவம்சம் பண்ணி மீண்டும் அந்த ஆட்சியை தக்க வைக்கணுங்கிறதுக்காக வீரமுடை வேலுநாச்சியார் அவர்கள் சபதம் எடுக்கிறாங்க. இந்த நாட்டை மீண்டும் மீட்டெடுப்பு அந்த உறுதியோடு என்ன பண்ணுறாங்க, நாட்டை விட்டு தற்காலிகமாக தலைமாற ஆகிறாங்க. அப்போதான் நம்ம மருது சகோதரர்கள் சின்ன மருது பெரிய மருதெல்லாம் நம்ம பார்க்கணும். சிவகங்கை சீமை அப்படின்னாலே சின்ன மருது பெரிய மருதுகள் தவிர்க்க முடியாத ஒரு இந்திய சுதந்திர போராட்டத்தில் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஆளுமைகள் வந்து இந்த மருது சகோதரர்கள். அவர்களை வந்துட்டு இவங்க அணுகிறாங்க. சின்ன மருது பெரிய மருது சகோதரர்களோட ஒத்துழைப்போட மற்றும் ஐதரணி அவர்களுடைய அந்த படைகளை நிறுத்தி மீண்டும் அந்த ஆட்சியை தக்க வைக்கணுங்கிறார். மொத்தம் 8 வருடம் அவங்க தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதாவது ஒரு ஆண் தலைமுறை வாழ்க்கை அப்படிங்கிறது ஈஸி. ஒரு பெண்ணாக தன்னுடைய சபதத்திற்காக 8 வருட காலம் வந்து பிறந்த மண்ணை விட்டு வெவ்வேறு கோட்டைகளில் தஞ்சம் புகுந்து அங்கே படைகளை திரட்டி அப்போ 8 வருஷம் வந்து ஒரே எண்ணத்தோட ஒரே குறிக்கோளோடு இருக்குன்னா அந்த எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதாவது ஒரு பெண் அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளோ நம்ம பார்க்குறோம். உயரிய பதவிகளில் உச்சம் பெற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு இதெல்லாம் தாண்டி முன்னோடியாக இருக்கிறாங்க வீரமுடை வேலுநாச்சியார் அவர்கள். காரணம் என்ன அப்படின்னா ஆண்கள்
எத்தனை ஆண் அரசர்களையும் எதிராளிகளையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த துணிச்சலோட அந்த வீரமங்கை வேலுநாச்சியார் தொடர்ந்து 8 ஆண்டு காலம் போராடி இருக்காங்கன்னா அந்த போராட்ட குணம் எப்படி இருந்திருக்கும், அந்த தேசப்பற்று எப்படி இருந்திருக்கும், அந்த தேசப்பற்று எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா மிக அதெல்லாம் வார்த்தைகள் சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப எப்படி சொல்றது, தன் கணவன் இல்லை, இவங்களும் பயன்படும். ஏன்னா அப்போ அவங்களுக்கு வந்து வயசு இருக்குது அப்படின்னா 42. இப்போ 42 வயசுல உள்ளவங்களாம் பாருங்க, அந்த ஸ்பிரிட்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சின்ன வயசுல நம்ம போகிற வந்துட்டு போகிறது, ஆனால் 42 வயசுல ஒரு குழந்தையோட அம்மா. அப்போ அந்த நேரத்தில் அந்த போர்கள், அந்த உடல் கட்டமைப்பு, இதுக்காக அவங்க போராடி இருக்கணும். தன்னுடைய நம்பிக்கைக்கு வெளிவந்து அவங்க வந்து சேர்க்கணும். எதிரிகள் வந்து டெக்னாலஜியில் பெரியவங்க, நம்மகிட்ட இருக்கிற குதிரை படை, காவல்படை, இதெல்லாம் வீரர்கள் தான் இருக்காங்க. அப்போ அந்த படையை உருவாக்கணும். இது எல்லாமே வெளிப்படையாக பண்ண முடியாது. ஏன்னா எங்கே நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் ஆங்கிலேய படைக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதெல்லாம் தாண்டி அவர்கள் வைத்து அந்த படையை நடக்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய சவால். அப்போ அப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலை எதிர்கொண்டு அந்த ஒரு 5000 பேர் கொண்ட படையை வந்து திரட்டுறாங்க. ஐதரலி அவர்கள் துணை நிற்கிறாங்க. அப்போது என்ன அப்படின்னா இந்த அதில் குயிலி நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த குயிலின்னு ஒருத்தவங்க இவங்களுக்கு மிக நம்பிக்கைக்குரிய ஒருத்தர். என்ன சொல்ல போனால் அவங்க வரலாறு எப்படி அவங்க எடுத்து சொல்கிறாங்க, அவங்களோட அர்ப்பணிப்புனா முதல் தற்கொலை படை போராளி குயிலி அவர்கள். ஏன்னா இந்த ஆங்கிலேயர்கள் எந்த இடத்துல ஆட்சி பண்ணுறாங்க, சிவகங்கை செய்தி இவங்களோட அரண்மனையில் யாருக்கு பார்ப்போம், ராணி வேலுநாச்சியார் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ வந்து ஆங்கிலேய படை இருக்குது. இப்போ அரண்மனையை கைப்பற்றி அதில் இருக்காங்க. இவங்களுக்கு அரண்மனையில் ஆயுத கிடங்கில் இவங்களுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களும் அந்த அரண்மனை ஆயுத கிடங்கில் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா ஏன் இந்த விஜயதசமி முன்னிட்டுக்கிறோம், இன்னைக்கு இதை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்னா இந்த விஜயதசமி நன்னாளி இருந்தாலும் நம்ம ஆயுதங்களை வந்து நம்ம முன்னோர்கள் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் எல்லா ஆயுதத்துக்கும் நஷ்டம், எல்லா பூஜை பண்ணுவாங்க, எதையும் பயன்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஆட்சி செய்தது ஆங்கிலேயராக இருந்தாலும் இப்போ இருந்த படைகள் யார் அப்படின்னா நம்ம தான் இந்தியர்கள். நம்ம யாரையும் வச்சுக்கலாம் நம்மளை ஆட்சி பண்ணல. அவர்களோட படை கம்மி தான். அவன் நம்மளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணாங்க, அடிமையாக வச்சுருக்காங்க. அவன் படைக்குள்ள எல்லாருமே அதிகபட்சம் யாராக இருந்தாங்க, பிரிட்டிஷ்காரர்களோட அப்படின்னு அவர்கள் நம்மளை வச்சு தான் நம்மளை ஆட்சி செய்கிறாங்க. அப்போது அதிகப்படியாக அவங்க இந்த ஆயுத பூஜை போது இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க சூழ்நிலை தெரிஞ்சுட்டு. இன்னொன்று அந்த விஜயதசமி அன்றைக்கு அவங்க அரண்மனை ராஜராஜேஸ்வரியோட கோயிலுக்கு போய் பெண்கள் வந்து அதிக கடவுளை வழிபாடு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் திட்டமிட்டு நீண்ட நாள் திட்டமிட்டு அன்றைய ஒரு நல்ல சட்டப்படுத்திருக்கார் பார்த்து நல்ல சூழ்நிலையும் நல்ல தருணம் குயிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடம்பு முழுதும் எண்ணெயை பூசிக்கிட்டு தற்கொலை படையை பார்ப்பாங்க. அதை சொல்கிறாங்க, யார்கிட்ட வீரமங்கை வேலுநாச்சியார்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு திட்டம் வச்சுருக்கேன், நான் போய் இந்த ஆயுதத்தை அடிக்கடி நடத்துகிறேன். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதற்கு உத்தரவு கொடுக்கல. ராணியா ஒரு உயிரை வந்து ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு அந்த குயில் அவங்க முற்றோர்களையே மிக கலைச்சிருந்தவர், மிக நம்பிக்கைக்குரியவர் அந்த குயில். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுக்கு மரணம் கொடுக்கிறார். அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்ய தடுக்கிறாங்க. இருந்தாலும் தேசத்திற்காக ஒருவர் தன்னையே அர்ப்பணித்து அந்த தற்கொலை பயிர் நபராக மாறலாம். தன்னுடைய உடம்பெல்லாம் எண்ணெயை பூசிக்கிறாங்க, உடம்புல நெருப்பு வச்சுக்கிறாங்க. அந்த பிரிட்டிஷார் வச்சிருக்கிற ஆயுதங்களை போய் தன்னையே மாய்த்து கொண்டு அந்த ஆயுதங்களையும் அழிக்கிறாங்க. அழித்த மாதத்தில் போர் உடனடியாக அந்த போராட்டம் தொடர்ந்தது. உடனடியாக மும்முனை தாக்குதலில் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் வெளிப்படுறாங்க. ஒரே நேரத்தில் 3
எப்படி ஒரு எதிர்பாராத தாக்குதலுக்கு ஆளாகி உயிரை விட்டு அவர் நாட்டை இழந்தாரோ அதே போலவே இவங்களும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் முன்னிலிருந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷார் வந்து நிலைக்குலைத்து போகிறாங்க. அந்த போரில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் மீண்டும் சிவகங்கை சீமையிலே தன்னுடைய கணவனை இழந்த அந்த அரியாசனத்தில் மீண்டும் அரியணை ஏறி ஆட்சி செய்கிறார்கள். முதல்ல இந்தியாவிலேயே பாரத தேசத்தில் எத்தனையோ போராட்டங்கள் சுதந்திரத்துக்காக ஏற்பட்டிருந்தாலும் கூட முதல் பெண் சுதந்திர போராட்ட பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். அதற்கு வெற்றிக்க தினம் இன்றைய விஜயதசமி தினம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வகையிலே என்னுடைய சொற்பொழிவை முடிக்கின்றேன். குறைகள் என்றால்